வணக்கம். சுபிக்ஷா டி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 2025 மிதுன ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே மிதுன ராசியோட அதிபதி புதன். புதன்ங்கிறது ஒரு ஞானக்காரகன், தெளிவான சிந்தனை, தெளிவான முடிவு, ஒரு பொறுமையா இருக்கக்கூடிய ஒரு ராசிநாதன் புதன். எப்பவுமே அவங்க ஒரு சிந்தனைகள் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா இவங்களோட சிந்தனை மட்டும் தனிப்பட்ட முறையில இருக்கும். ஆனா இவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பு வேணா நம்ம கொடுக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு கால்குலேஷனையும் சடனா போட்டு கொடுக்கக்கூடியவர் யாருன்னா இந்த மிதுன ராசிக்காரங்க. இந்த மிதுன ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டாக போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த மிதுன ராசிக்காரங்க ராசிநாதன் புதன் இந்த ஜனவரி மாதம் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவானோட வீட்டுல, அதாவது தனுசு ராசியில புதன் போய் அங்க இருக்காரு. உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்காரு. பட் அந்த உங்க ராசிக்கு இடம் கொடுத்த குரு பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல ரிஸ்பத்துல இந்த ஜனவரி மாதம் இருக்க போறாரு. எப்பவுமே குரு மிதுன ராசியில பகை பெறாரு. அப்படி பகை பெறும் பொழுது குருவும் ஒரு நேர்மையான ஒரு கிரகம், சிந்தனைகள் தலை சிறந்த விளங்கக்கூடிய ஒரு கிரகம், தேவர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜனவரி மாதம் உங்களுடைய முயற்சிகள் தடங்கள் இல்லாம தெளிவான பாதையை நோக்கி நீங்க போவீங்க. மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லுவீங்க, அட்வைஸ் பண்ணுவீங்க, முடிவு எடுத்து சொல்லுவீங்க. ஆனா சில டயத்துல உங்களுடைய முடிவே தப்பா போகணும். உங்களுக்கு மற்றவங்களுக்கு சூப்பரா எடுத்து எல்லாமே பண்ணி முன்னாடி நின்று சரி பண்ணி கொடுத்துருவீங்க. ஆனா உங்களுக்குன்னு எடுத்து வரும் பொழுது அது தடங்களாகும். அது இல்லாம உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல செவ்வாய் நீச்சம் வர்றாரு கடகத்துல. அந்த செவ்வாய் நீச்சம் பெறும் பொழுது விஷவாக்கமாகும். நீங்க இந்த ஜனவரி மாதம் பொறுமையா இருந்தீங்கன்னா தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டத்துல இருக்கீங்க. பட் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானாதிபதி பாத்தீங்கன்னா குரு இருக்காரு. உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்காரு. அது இல்லாம உங்க 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. இந்த கிரகங்களோட அமைப்பு படி உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புல இருக்கு. அது இல்லாம உங்க ராசிநாதன் 12ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் கும்பராசியில சனியோட நட்பு கிரகமான சேர்க்கப்பட்டிருக்காரு. சுப விரயங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்க. சார், நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாலும் விரயம் விரயம் விரயம், நல்லது பண்ண போன இடத்துல எனக்கு கெட்டதா மாறுச்சு, பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சாங்க, என்கிட்ட வாங்கிட்டு போனவங்க டெவலப் ஆனாங்க, நான் இது மாதிரி தொழில் பண்ண சொன்னேன், அவங்க பண்ணி இப்ப சூப்பரா பிசினஸ் மேனே ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இப்ப உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலம். என்ன கேட்டீங்கன்னா, உங்க லாபஸ்தானாதிபதியும் விரயஸ்தானாதிபதியும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது நீங்க பொன்னான வாய்ப்புகள் எல்லாம் தேடி அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாதான் இந்த ஜனவரி மாதம் இருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்துட்டீங்கன்னா, நீங்க யாரு நல்லவங்க சொல்லி நம்புனீங்களோ அவங்க உங்களை ஏமாத்தி இருப்பாங்க. உங்களுக்கே கன்ஃபியூஷனா இருக்கு, யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, எந்த வழியில போகலாம், எந்த வழியில போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள், தடுமாற்றங்கள், ஒரு முடிவெடுக்கிறதுக்கு விடாம இது மாதிரி அமைப்பாதான் உங்களுக்கு இருந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புத வாய்ப்பு தேடி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம தொழில் ஸ்தானம். சார், நிறைய பேர் பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட லைன்ல அதிகமா இருப்பாங்க, பேங்க் சம்பந்தப்பட்ட வகையில அதிகமா இருப்பாங்க, டீச்சிங் சம்பந்தப்பட்டது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சார்ந்த தொழில இருப்பாங்க, சேவை செய்யக்கூடிய ஒரு தொழில், டீச்சர் சம்பந்தப்பட்ட தொழில ஆசிரியர்கள் சம்பந்தப்பட்ட தொழில நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இடமாற்றங்கள் வரும், திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி கொடுக்கும், மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, சேலரி இன்கிரிமெண்ட் இந்த 2025 இருந்து நீங்க எதிர்பார்க்கலாம். தொழில நல்ல முன்னேற்றங்கள். சார்,
நான் ஏதாவது சைட் பிசினஸ் ஏதாவது பண்ணலாமா, ஏதாவது சொந்த தொழில் ஆரம்பிக்கலாமா, இல்ல பார்ட்னர் ஏதாவது ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க பண்ணலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிநாதன் குருவோட வீட்டுல இருந்தாலுமே கூட விரையாதிபதியில உங்களுக்கு குரு உட்காந்துருக்காரு. அந்த குரு உங்களுக்கு நல்லது பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது இல்லாம உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. அந்த கேது பகவான் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய தாய் வகையில மட்டும் கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா 7ஆம் இடத்துல புதன் இருக்காரு. அந்த கலஸ்திர காரணத்துல புதன் இருக்கும் போது இந்த தாய் மாமன் வகையில கொஞ்சம் சில டயத்துல பாதிப்புகள் வரும். அதான் அம்மா வகையில மட்டும் உறவு முறைகளா இருக்கட்டும், தாய் வகையிலா இருக்கட்டும், தாயினோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வண்டி வாகனத்துல போகும்போது கண்டிப்பா கவனம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சனி சுக்கிரன் சேர்க்கப்பட்டிருக்கனால வண்டி வாகனங்கள், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அப்படின்னு என்ன விருப்பப்படுறவங்களுக்கு கட்டாயம் வாங்க வேண்டிய ஒரு யோகா அமைப்புங்கிறது இருக்கு. நான் நிறைய நாள் சார் பழைய வண்டி வச்சிருக்கேன், செலவு பண்ணா மறுபடியும் செலவை வச்சுக்கிட்டே இருக்கு, என்னால புதிய வண்டி வாங்கணுமா, வாங்க முடியுமா, நம்ம லோனுக்கு போனா கிடைக்குமா அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு புதிய வாகனங்கள் தேடி கொடுக்கக்கூடிய ஒரு வாகனங்கள் அமைப்பா இருக்கும். அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கும் கட்டாய திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கும் உங்க ராசிநாதன் 12ஆம் இடத்துல விரையாதிபதி குரு இருக்கனாலையும் அந்த விரையாதிபதியோட விசாரத்துல உங்க ராசிநாதன் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கிறது நிச்சயம் இருக்கும். நிறைய கோயிலுக்கு போனாங்க சார், எனக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கல, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், சக்சஸ் ஆகல, உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கு, ஆனா அதுக்கான வாய்ப்பு எனக்கு அமையல அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கட்டாயம் மாற்றங்கள் உங்களை தேடி வரும். அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கட்டாயம் இல்லை. அது இல்லாம பாத்தீங்கன்னா சொந்த வீடு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா வாங்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க லாபஸ்தானோட அதிபதி உங்களுக்கு குடும்பஸ்தானத்துல இப்ப இருக்காரு. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல கடகத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உங்க ஜாதகத்துல மிதுன ராசிக்காரங்களுக்கு யாருக்காவது செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தி, இல்ல செவ்வாய் உங்க ராசியில நல்லா உங்க ஜாதகத்துல நல்ல நிலைமையில இருந்தாருன்னா மண் யோகம் கண்டிப்பா இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமையும். நிறைய பேர் வீடு கட்ட முடியல, இடம் வாங்க முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கும் தாராளமா இடம் வாங்க வேண்டிய அமைப்பும் வீடு கட்ட வேண்டிய அமைப்புங்கிறது உங்களுக்கு தேடி வரும். அதனால இந்த வாய்ப்பை தவற விடாம இந்த ஜனவரி மாதத்துல இருந்து உங்க ஆரம்ப காலகட்டத்திலேயே உங்க குலதெய்வத்தை வழிபாடுகளை பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாம உங்க சுய ஜாதகத்துல நம்ம இந்த வருடம் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது, எந்த வகையில போகலாம், எந்த வகையில போகக்கூடாது, நம்ம நடக்கக்கூடிய திசாபுத்தியில் நமக்கு நல்லா இருக்கா, இல்ல நம்ம சுய ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்கா, அந்த தோஷத்தினால நமக்கு எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சுய ஜாதகம் தெரிஞ்சு அதனோட வழிகளை நீங்க போங்க, கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தருங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பில் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.